சார்ந்து எழுதுதல், கற்பனை கலந்து எழுதுதல், தேவை கருதி எழுதுதல், எண்ணங்களை எழுதுதல், அறிந்த சொற்களை பயன்படுத்தி எழுதுதல், மொழிநடையை மேம்படுத்த எழுதுதல், இலக்கண கூறுகளை புரிந்து கொண்டு எழுதுதல், கடிதம் கட்டுரைகளை எழுதுதல். இப்போ ஒரு மாணவன் எதற்காக எழுத வேண்டும், ஏன் எழுத வேண்டும், அந்த எழுதுற பகுதியோட நோக்கம் என்ன? ஒரு மாணவன் ஒரு பகுதியையோ வார்த்தையோ எழுத்தையோ வாக்கியத்தையோ எழுதும்போது பொருளறிஞ்சு எழுதணும், எழுத்து பிழை இல்லாமல் எழுதணும், அவனுடைய சுற்றுப்புற சூழல் சார்ந்து அவன் எழுத வேண்டும். வகுப்பறைனா வகுப்பறை ஆகட்டும், அந்த சூழல் எந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை உணர்ந்து எழுத வேண்டும். அவனுடைய கற்பனையில் அவன் எழுதுகிற மாணவனா காணப்பட வேண்டும். அந்த எந்த பகுதியோ திறனோ அந்த திறனுடைய தேவை கருதி எழுத வேண்டும். அவனுடைய எண்ணங்களை எழுதுகிற மாணவனாக காணப்பட வேண்டும். அறிந்த சொற்களை தனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதை வைத்து அந்த சொற்களை வச்சு எழுதுக்கூடிய மாணவனாக இருக்கணும். மொழிநடையை, இந்த தமிழ் மொழிநடையை அது மேம்படுத்துகிற திறனாக இந்த எழுதுதல் பயிற்சி காணப்பட வேண்டும். இலக்கண கூறுகளை புரிந்து கொண்டு எழுதுகிறதாக காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல 5ஆம் வகுப்புக்கு கடிதம் கட்டுரைகளை மாணவர்களுக்கு எழுதும்படியாக இருக்க வேண்டும். கற்பனை கலந்து எழுதுதல், எண்ணங்களில் எழுதுதல், இது பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் அதிகம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அவங்க நிறைய தன்னை வெளிப்படுத்த வாய்ப்பாகும். அதை நம்ம படைக்கப்பட்டாமச்சியில கூட என்ன இடையில இதுல எல்லாம் கொடுக்கும்போது தலைப்பு கொடுத்தா